நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வசந்தம் ரீசார்ஜ் ஆப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கூகுள் பேலையோ இல்லை ஜிபே மூலமாகவோ இல்லை பேடிஎம், ஃபோன்பே இது மூலமாகவே நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுனால நமக்கு எந்த பலனுமே கிடையாது, சரிங்களா? ஸோ மாறாக பார்த்திங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீங்கிறது நம்ம எக்ஸஸாக தான் நம்ம பே பண்ணிகிட்ருக்கோம். ஜிபேலேயோ ஃபோன்பேலேயோ நம்ம ரீசார்ஜ் மொபைலுக்கோ இல்லை எந்த பில் பேமெண்ட் பண்ணணுன்னாலும் நமக்கு சார்ஜஸ்ங்கிறது இப்போ எக்ஸஸாக கொண்டு வந்துட்டாங்க, சரிங்களா? ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா, ஸோ நம்மக்கிட்ட வசந்தம் ரீசார்ஜுங்கிற ஐடியை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நமக்கு அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம கூகுள் பே, ஃபோன்பேலாம் சார்ஜஸோடு கட்டுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டோடு வரும். இப்போ ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 300 பண்ணுறோன்னா அதுக்கு 3 ரூபா 4 ரூபாங்கிறது நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும், சரிங்களா? ஸோ நெட்வொர்க்கை பொறுத்து 10 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தேவைப்படுறவங்க, உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஐடி தேவைப்படுறவங்க, டிடிஹெச் நிறையா பண்ணுறவங்க, கடை வச்சுருக்கவங்க, ஸோ சிஎஸ்சி சென்டர், இ சேவா சென்டர் வச்சுருக்கவங்க, இல்லை இண்டிவிஜுவல் யூஸுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ எல்லா ஃபேமிலியுமே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு குடும்பத்தில் 3-4 சிம் இருக்கும், சரிங்களா? ஸோ ஒரு டைம் நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது நமக்கு கூகுள் பே, ஃபோன்பேயில் பண்ணும்போது சார்ஜஸ் அதிகமாக போகுது, ப்ளஸ் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை உங்களுக்கு. ஸோ இது மூலமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட் இருக்குது. ஸோ இது மூலமாக நிறைய நம்ம டிரான்சாக்ஷனும் பண்ணலாம். டிடிஹெச், மொபைல் ரீசார்ஜ் இது போல் பண்ணலாம். ஸோ இல்லை மொபைலுங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம ஆட்டோ கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன நெட்வொர்க் தெரியல அப்படின்னாலும் நம்ம ஆட்டோ கொடுத்துட்டு கஸ்டமரோட மொபைல் நம்பரை நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ கஸ்டமரோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு அமௌண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க எந்த நெட்வொர்க்கில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்துடும். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது இங்கே, ஆஃபர், பிளானு. ஸோ ஆஃபரை கிளிக் பண்ணோன்னா இந்த நம்பருக்குள்ள ஆஃபர் எல்லாமே வந்துடும், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் நான் ஒரு 379 ரூபாய்க்கு ஏர்டெலுக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ரீசார்ஜ் பண்ணுறாலும் சரி, பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட பிளானை கரெக்டாக பார்த்துங்க, சரிங்களா? அது கரெக்டாக 2 ஜிபியா இப்போ டேவா இல்லை வெறும் 2 ஜிபியா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துங்க. இந்த ஆஃபரை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம், இல்லை பிளான் இருக்குது, பிளானை பார்த்து நம்ம பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ நீங்கள் இங்கே நீங்கள் இந்த பிளானு ஆஃபர்லாம் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும், சரிங்களா? உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு. ஸோ கஸ்டமர் கூட பார்த்துக்கலாம் என்ன ஆஃபர் இருக்குது என்ன இதுன்ட்டு. ஸோ நான் இப்போ இந்த நம்பருக்கு பார்த்தீங்க ஆஃபர்ஸுங்கிறத கிளிக் பண்ணி அன்லிமிட்டெட் 5G 2 GB டேட்டா ஃபார் 1 month இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணுறேன்னா, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு பே பில் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 5 ரூபா 68 பைசாங்கிறது எனக்கு கமிஷனாக இருக்குது, சரிங்களா? ஸோ இதுவே நான் ஜிபேயில் பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா எனக்கு மாறாக பார்த்தீங்கன்னா இந்த 379 ரூபாய்க்கு பதிலாக 381 ரூபா 82 ரூபாங்கிறது சார்ஜஸோடு சேர்ந்து வரும், சரிங்களா? ஸோ இதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்கவுண்ட்டுங்கிறது அப்ளிகபிள் ஆகுது. இந்த டிஸ்கவுண்ட் போக தான் நம்ம இந்த ரீசார்ஜிங் அமௌண்ட்டே நம்மள்ட்ட எடுப்பாங்க, சரிங்களா? ஸோ நம்ம இப்போ பே கொடுத்துட்டோம். ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசார்ஜிங் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ கஸ்டமருக்குமே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு, ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு அது போக எவ்வளோ இருக்குங்கிறது இப்போ கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அமௌண்ட் டெபிட் ஆகிடுச்சு. இங்கே ரிப்போர்ட்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா ரீசார்ஜ் ரிப்போர்ட்டை போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு, சரிங்களா? கஸ்டமரோட ஸ்டேட்டஸ் இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது ரீசார்ஜில் கம்ப்ளைண்ட் இருக்குனாலும் நீங்கள் புக் கம்ப்ளைண்ட்டை கிளிக் பண்ணி நம்ம கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன அமௌண்ட் நாட் கிரெடிட்டடா, ஸோ அந்த மாதிரி எதுவும் கமெண்ட்டை போட்டு என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிடும், சரிங்களா? ஸோ கஸ்டமர் ரிசிப்ட் ஷேர் பண்ணுறதுனாலும் ஷேர் ரிசிப்ட்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தமிழ் கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது, சரிங்களா? இந்த ஐடியில் உங்களுக்கு எந்த நேரம் வேணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டைமிங் போட்டிருக்காங்க, காலையில் 8:30லேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 6-7 நம்பர் இருக்குது. ஸோ அந்த 6-7 நம்பருமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாராவது எரர் வருதுன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த வாட்ஸ்அப் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களுக்கான கம்ப்ளைண்ட் எதாவது இருந்ததுன்னா நம்ம இதில் சென்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அவங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் இதை பார்த்துட்டு நமக்கான அந்த அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்ம கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ இது நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிடிஹெச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த டிடிஹெச்சை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இதுவும் நமக்கு நிறையா இருக்குது. டிடிஹெச் சன் டைரக்ட்டு, டிடிஹெச் ஏர்டெல்லு, வீடியோகானு, டாடா ஸ்கை, டிடிஹெச் டிஷ் டிவி,
இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. ஸோ இதோட கஸ்டமர் ஐடி உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் சரி, அதையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த கீழே போனீங்க அப்படின்னா ரீட்டெய்லர் ஹெல்ப் அப்படின்னு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமர் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3 நெட்வொர்க் மட்டும் நம்மளோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி நம்மளோடைய கஸ்டமர் ஐடியை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் சண்டை டச் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். ஸோ சப்மிட் கொடுத்ததும் என்னுடைய அந்த கஸ்டமர் ஐடி சன்டைரெக்டில் உள்ள என்னுடைய கஸ்டமர் ஐடிங்கிறது ஷோ அப் ஆகிடுச்சு. ஸோ இங்கே காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு காப்பி ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இதை போய்ட்டு நம்ம அந்த டிடிஹெச்சில் கிளிக் பண்ணிட்டு ஆட்டோவை கொடுத்துட்டு ஆட்டோவில் வந்து கஸ்டமர் ஐடி என்ட்ரு பண்ணிட்டு அமௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இங்கே இன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா யாரோட பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிடிஹெச் வந்து இருக்குது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ கஸ்டமரோட நேம் வந்துச்சு, பேலன்ஸ் எவ்வளோ வந்து, ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவில் இருக்கா இல்லை க்ளோஸில் இருக்கான்னு வந்திருக்கு. அதில் வந்து கரண்ட் பிளான் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்துச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் இயர்லி ரெனியூவல் போட்டிருக்கு. அடுத்த ரீசார்ஜ் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறதும் போட்டுருச்சு. ரீசார்ஜோட அமௌண்ட் எவ்வளோங்கிறதும் போட்டுருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பிளானுங்கிறத கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ரூபாங்கிறது வந்து டாப் அப் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இது வந்து 6 மாத பிளானு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 மாத பிளான். சரிங்களா? இந்த பிளான்லாம் உங்களுக்கு தெரியலை, இந்த பிளான்லாம் எனக்கு எப்படி போடுன்னே தெரியாது, எனக்கு வந்து ஐடி இருக்குது, உங்கள்கிட்ட வாங்கிட்டோம், உங்கள்கிட்ட கேட்கவும் ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கீழே இந்த சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த சப்போர்ட்டை கிளிக் பண்ணி இங்கே டிடிஹெச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நெட்வொர்க்கான கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் இந்த நம்பருக்கு எதை வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு ஓவர் பை கால் அவங்கள வந்து லைனில் வச்சுக்கிட்டே நீங்கள் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ இது நமக்கு வந்து ஒரு சிம்பிள் வே ஆஃப் ரீசார்ஜ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இங்கே அந்த மாதிரி நம்ம எந்த நெட்வொர்க்கோ அதை சூஸ் பண்ணிட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே மறுபடியும் டிடிஹெச்சை கிளிக் பண்ணிட்டோம், ஆட்டோ கொடுத்துட்டோம், கஸ்டமரோட ஐடியை என்ட்ரு பண்ணிட்டோம், அமௌண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபார்ம் வந்துடும். இன்ஃபார்மை கிளிக் பண்ணோன்னா கஸ்டமரோட நேம் கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வந்துச்சு. இப்போ பிளானுங்கிறத கிளிக் பண்ணிட்டோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ரூபா ரீசார்ஜ் டாப் அப் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 பைசாங்கிறது கமிஷனாக இருக்குது. மீதி 9 ரூபா 77 தான் நமக்கு வந்து சார்ஜஸாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதை பே கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிடும். ஸோ ரீசார்ஜுங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இது போல் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டிடிஹெச் ரீசார்ஜுமே நீங்கள் வந்து பே பண்ணணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம அமௌண்ட் எப்படி சார் உள்ளே கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆட் மணின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவை, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்குறோம், 100 ரூபா மினிமம் போட்டிருக்காங்க. ஸோ 100 ரூபாய் மினிமம் கிளிக் பண்ணிட்டு பே கொடுத்தோன்னா உங்கள்கிட்ட உள்ள அந்த யூபிஐ பேமெண்ட் அந்த ஆப்ஸ் நேம் எல்லாமே வரும். ஸோ கூகுள் பேனா கூகுள் பே கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து நம்ம இந்த பே கொடுத்துட்டு நம்ம பாஸ்வேர்டு போட்டோம் அப்படின்னாக்கா அந்த அமௌண்ட்டுங்கிறது ரிசீவ் ஆகிடும். சரிங்களா? நம்மளோட வேலெட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதே ஆட் மணியை கொடுத்துட்டு நம்ம கியூஆர் கோடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு தேவையோ அந்த கியூஆர் கோடை ஜென்ரேட் பண்ணிவிட்டு இந்த கியூஆர் கோடை காட்டி கூட நம்ம ஸ்கேன் பண்ணி கூட அமௌண்ட்டை உள்ளே கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? இது ஒரு அப்டேட்டு. ஸோ கலெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. அதில் வந்து நம்மளோட அந்த விபிஐ நம்பர் இருக்கும் ஜிபேயில். சரிங்களா? அந்த நம்பரை என்ட்ரு பண்ணால் கூட டேரெக்டாக ரிக்வெஸ்ட்டுங்கிறது நம்ம ஜிபே ஃபோன்பே நம்ம எந்த ஐடி கொடுத்தோமோ அந்த ஐடிக்கு வந்துடும். ஸோ அது மூலமாகவும் வந்து நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து உள்ளே கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? ஸோ வசந்தம் ரீசார்ஜோட ஐடி, ரீட்டைல் ஐடி, டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி தேவைப்படுறவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஏதாவது டவுட்டுன்னா எங்களுக்கு கால் பேக் பண்ணுங்கள். ஐடி தேவைப்படுறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஐடி வந்து க்ரியேட் பண்ணி தரோம்.